டிஎன்பிஎஸ்சி படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இன்னும் எந்த கால்ஃபர் வரலைன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற போட்டியை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ போட்டி ரொம்ப அதிகமாயிருச்சு. அதனால் நீங்கள் இப்போ இருந்தே சின்சியராக படித்தா மட்டும்தான் இந்த போட்டியெல்லாம் சமாளிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக சமாளிக்க முடியாது. அப்புறம் முயலாமல் கதை மாதிரி ஆயிரும். அதனால் இப்போ இருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆப்டிடியூட்னு எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. குரூப் 2A 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. குரூப் 1ல் 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதில் இருக்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம காலமும் வேலையும் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்ப்போம். காலமும் வேலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 4 மெத்தட் தான் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 வரைக்கும் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தோம்னா, ஏ ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறான், பி ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறான். அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இது அடிக்கடி கேட்குறாங்க. அதை அப்புறமா ரெண்டாவது மெத்தட் ஏ ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறான், பி ஒரு வேலையை 20 நாளில் செய்கிறான். 2 பேருமே சேர்ந்து 5 நாள் செய்கிறாங்க. மீதமுள்ள வேலையை பி மட்டும் எத்தனை நாளில் செய்வான்? கேட்குறாங்க. மூணாவது மெத்தட்னு பார்த்தோம்னா, ஏ பியும் சேர்ந்து 10 நாளில் செய்கிறான், பி ப்ளஸ் சி சேர்ந்து 20 நாளில் செய்கிறான், ஏ ப்ளஸ் சி சேர்ந்து 30 நாளில் செய்கிறான். அப்படின்னா ஏபிசி சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இது ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அதே மாதிரியே ஏ ஒரு வேலையை 10 நாளில் செய்கிறாரு, பி ஒரு வேலையை 5 நாளில் செய்கிறாரு, சி ஒரு வேலையை 8 நாளில் செய்கிறாரு. 3 பேருமே சேர்ந்து அந்த வேலைக்கு 2200 ரூபா வாங்குறாங்க. அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக வாங்குறாங்க. அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிறது இது ஒரு கணக்காக கேட்குறாங்க. இந்த 4 டாபிக் தான் ரொம்ப அதிகமாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்ருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பின்னாடி ஒவ்வொரு மெத்தடாக வரிசையாக பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு ஏ ஒரு வேலையை எக்ஸாம்பிளுக்கு 5 நாளில் செய்கிறாரு, பி வேலையை 10 நாளில் செய்கிறாரு. அப்படின்னா ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாளில் செய்வாங்க? இதில் ஏயோட ஒரு நாளுத்து வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1/5, பியோட ஒரு நாள் வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1/10. இப்போ ஏயும் பியோட ஒரு நாள் வேலை ஈக்குவல் டு 1/5 ப்ளஸ் 1/10, 2 ப்ளஸ் 1 3/10, 10/3 நாட்களில் செய்வாங்க. நாளில் செய்வாங்க. இதுதான் ஆன்சர். அடுத்தடுத்த மெத்தடை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.